ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய சேனலை பார்த்து தொடர்ச்சியாக ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களாக உங்களுக்கு என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்முடைய சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் நம்ம ஒரு ஃபோட்டோ ப்ரொஃபைலாக செட் பண்ணும்போது அது கிராப் பண்ணி தான் நம்ம வைக்க முடியும். அந்த ஃபோட்டோவுடைய ஃபுல் ஒரிஜினல் இமேஜ் நம்மளால் செட் பண்ண முடியாது. ஸோ அப்படியே கிராப் பண்ணாமல் எந்த ஃபோட்டோவாக இருந்தாலும் அந்த ஒரிஜினல் ஃபோட்டோவை அப்படியே நம்ம எப்படி வாட்ஸ்அப்பில் செட் செய்வது அப்படின்னு கொடுத்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வளர்ந்து வரக்கூடிய தமிழ் அப்பாஸ் யூடியூப் சேனலான என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு நீங்கள் தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆதரவு தான் என்னையும் என்னுடைய சேனலையும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி செல்லும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் தமிழ் அப்பாஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட அது பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்முடைய வாட்ஸ்அப்புடைய ப்ரொஃபைலுக்கு நம்ம ஃபோட்டோ செட் பண்ணும்போது கேலரி. ஸோ இப்போ பாருங்கள், நான் இந்த கிராப் பண்ணி தான் என்னால் வைக்க முடியும். இந்த ஃபோட்டோ ஃபுல் இமேஜ் என்னால் வைக்க முடியாது. ஸோ இந்த ஃபோட்டோவை ஃபுல் இமேஜாக எப்படி செட் செய்யறதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு வாட்ஸ்அப் ஃபுல் சைஸ் ப்ரொஃபைல் ஃபோட்டோ செட் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணி அப்படின்னா இரண்டாவதாக இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ஓப்பன் இருக்கும். நீங்கள் ஓப்பன் கொடுங்க. எந்த ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். எந்த ஃபோட்டோவை நீங்கள் அதில் ஃபுல் சைஸாக நீங்கள் வைக்கணுமோ, அது ஒரிஜினல் சைஸ் வைக்கணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு நம்ம வைக்க வேண்டியது இந்த இருக்குது. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது சில ஆப்ஷன்ஸ் கேட்கும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நீங்கள் பேக் வந்துடுங்க. இந்த ஃபோட்டோ இப்படி தான் உங்களுக்கு அது நெக்ஸ்ட் பேஜ் காட்டும். கீழே சேவ் இந்த ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் அதுக்கப்புறம் குவாலிட்டி கேட்கும். ஸோ இது உங்களுக்கு டிஃபால்ட்டாக இந்த ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பழையபடி சேவ் ஃபோட்டோ கொடுத்துட்டீங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோட்டோ சேவ் ஆகிடும். நீங்கள் இப்போ உங்களுடைய வாட்ஸ்அப்பில் அந்த ஃபோட்டோ கிராப் பண்ணாமல் டைரெக்டாக வைக்கலாம். இப்போ பாருங்கள், கேன்சல் கொடுத்துருங்க. பழையபடி என்னுடைய வாட்ஸ்அப்புடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ நான் செட் பண்ணுறேன். பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம செட் பண்ணும்போது அது கிராப் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ ஃபுல் இமேஜும் எனக்கு ஆயிடுச்சு, செட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்படி தான் நம்முடைய வாட்ஸ்அப்புடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ எந்த ஒரு ஃபோட்டோவாக இருந்தாலும் அது ஒரிஜினல் சைஸில் நம்ம இப்படி தான் செட் செய்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இதுபோல் பயன் தரக்கூடிய மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.